தெய்வமாய் இருக்கிறார். சிறுமையானவர்களாக இருக்கிற உங்களை இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறபடியால் நீங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். மற்ற ஆள்லாம் அவங்க இடத்துக்கு தேடி போவாங்க. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனம் மாத்திரம் தான் மக்கள் இடத்துக்கு தேடி வரும். அல்லேலூயா. இப்படி போறதுல ரெட்டிஸ்க்கு போனோம், இல்ல கார் ரோடுக்கு பஜாருக்கு போனோம். ஆனா நாங்க இங்க தேடி வந்தலாம். அதே போலதான் பரலோகத்தில் இருக்க தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தேடி இந்த பூமிக்கு கடந்து வந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னை வாழ வைத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக கட்ட மாட்டோம். எல்லா கரல வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜீவனுள்ள தேவன் பெரிய தேவன், இந்த வல்லமுள்ள தேவன் மகிமையின் தேவன், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்க பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இங்க இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாவது பரலோகத்துக்கு வர ஆசீர்வாதம் அறிவிக்கிறோம். உங்களை யார் ஆசீர்வதிக்கிறது? முதல்ல ஆசீர்வாதம் யாரு சொல்லுவாங்க? நம்மள சபிக்கப்பட்டவன் என்று சொல்றான், நம்மள தூரம் தள்ளுறான், இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறாரு, உன்னை தேடி வர்றாரு. இந்த வானத்துக்கு படத்தை இயேசு உன்னை நேசிக்கிறபடியால் எல்லா கடவுள் மையப்படுத்து. இயேசு